கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவாரு ஒரு கவிதை. இப்ப அண்ணன் மாதிரியே நான் இருக்கேன், நானும் அண்ணன் தான், நானும் எல்லாரையும் காப்பாற்றுவேன்லாம் யார் சொன்னாலும் நல்லா காப்பாத்து. யாராவது அங்க காப்பாத்துறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரலா தான் இருக்கும். நான் போராடுறேன், என்னோட சேர்ந்து நீயும் போராடு, நீ போராடுறியா உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன், அண்ணன் தயார் தான். அவர் கவிதை ஒண்ணு படிச்சோட எனக்கு அண்ணனே அவன் தான் வந்துச்சு. காற்றுக்கு கண்ணில்லை, காற்றுக்கு கண்ணில்லை, அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது. புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு? மேலே கொண்டு போயிடுச்சு. காற்றுக்கு கண்ணில்லை, அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது. உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது. சும்மா இருக்குமா? நம்மால் 500 ரூபா நோட்டு சட்ட பேக்கெட்ல வச்சாலே 50 ஏக்கர் சொந்தமா இருக்கிற மாதிரி நடந்துப்பான். வெறும் 500 ரூபா தான் இருக்கும் சட்ட பேக்கெட்ல, மொத்த சொத்தே அதான் வாழ்க்கையில. ஆனா கேளுங்க, அவன் பண்ற பந்தா தாங்க முடியாது. நம்ம தலைவர் அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு, யாரு போய் எங்க பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆர்ப்பரிப்பா இருப்பாங்க, அவர் பாட்டு அமைதியா போவார், எங்க கர்ஜிக்கணுமோ அங்க கர்ஜி வச்சிருவார். அது புகைக்குள்ள இருந்து மேல கொண்டு வந்த புகையை கொண்டு போய் மேல நிறுத்திடுச்சு. அதுக்கு கண் இல்லை, மேல வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு. கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு? உன்னை போலவே உருவம், உன்னை போலவே நிறம், நானும், எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான். எங்க ஃபேக்டரியிலிருந்து வந்த புகை மேல போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லிச்சான், உன்னை போலவே நிறம், உன்னை போலவே உருவம், எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான். சில மயில்கள் அறியாமையால் அது மேகம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது. நம்ம ஊர்ல யார் 10 என்ன பேசினாலும் 10 பேர் கூட நிற்பான். இவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுங்க. எப்ப இருந்து தெரியும் இவரை? இப்பதான் தெரியும். எவ்வளவு வருஷமா தெரியும்? இப்பதாங்க பார்த்தேன். நல்லா பேசுறாருங்க. யார் பேசுறேன் எது சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது. அதுல தமிழனை அடிச்சுக்கவே முடியாது. எல்லாம் அட்டா என்னமா பேசுறாருங்க அவரு. என்ன பேசினாரு தெரியல, அதை கேட்போம். அது எப்படி முடியும்? சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது. கூட்டம் போட்டுச்சு, அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு. மேகம், மேகம் அண்ணன் மேகம் கடகடவென சிரித்து விட்டு, மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல, கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது. புகையிலிருந்து மழை வருமா? மேகத்திலிருந்து தானே அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும். மேகம் கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது. நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது, பெருமை மேலே ஏறுவதில் இல்லை, அண்ணனை போல் கீழே இறங்குவதில் தான் இருக்கிறது. அவ்வளவுதான். அன்னைய உயர்ந்துகிட்டே இருக்காரு, கீழே இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு, உயர்ந்துகிட்டே இருக்காரு. ஆகஸ்ட் 17 தேனீக்கள் தினம். இப்பதான் பார்த்தேன். இனி ஆகஸ்ட் 17 தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறி போனது. என் அன்பு சொந்தங்களே, அன்பு சிறுத்தைகளே, அன்பு சகோதரர்களே, அண்ணன் இருக்காரு, அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க? ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். நேசமித்திரன் எழுதிய கவிதை. ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க? ஏன் அண்ணன் அண்ணன் உயிரை விடுறீங்க? ஏன் தலைவரே தலைவரேன்னு இருக்கீங்க? எங்க போனாலும் கூட போறீங்க? அவர் பார்வை படலைனாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அண்ணன் பாத்திர மாட்டாரான்னு ஏங்குறீங்க. ஏன்? நேசமித்திரன் எழுதிய கவிதை. மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை. மீண்டும் மீண்டும் அதே கிளையில் அதே கிளை வந்து அமர்கிறது பறவை. அப்படி என்ன செய்து விட்டது மரம்? அப்படி என்ன செய்து விட்டது மரம்? தாங்க தெரிந்திருக்கிறது, அதனால் பறவைகள் வந்து அமர்கிறது. எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது,
அதனால்தான் ஓடி ஓடி வருகிறீர்கள். எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் பாவலன் அவர்களுக்கும் அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன், உங்களுக்கு தலைவர், எனக்கு அண்ணன். ஏனென்றால் நான் அவர் ரசிகன். உண்மையில் அவர் ஒன்று பேசியிருந்தார் இடஒதுக்கீடு சம்பந்தமா. எல்லாரும் அந்த பேச்சை கேட்கணும். பழத்தை மையமா வச்சு இதை விட சிம்பிளா இடஒதுக்கீடை பற்றி உலகத்துல எந்த தலைவனும் பேசவே முடியாது. என்ன அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. நான் ரசிகனாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றியுரையோடு சேர்ந்த என்னுடைய வாழ்த்தையும் பேச அனுமதித்த அன்பு அண்ணனுக்கு என் இதயம் நிறைந்த அன்பு கலந்த தமிழ் செறிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு அரங்கம் நிறைந்த மாபெரும் கைத்தட்டலுக்கு நடுவே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.